குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.8 சால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷனுமே பார்த்தீங்கன்னா வேரியபிள் வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. வேரியபிள்ல பாருங்க, எக்ஸ் டினாமினேட்டர்ல இருக்கு, ஒய் டினாமினேட்டர்ல, இஜெட்டும் டினாமினேட்டர்ல. 3 ஈக்குவேஷன்ல அப்படித்தான் இருக்கு. 3 வேரியபிளும் டினாமினேட்டர்ல தான் இருக்கு. அப்ப என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, லெட் 1/xன்றத நான் pன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், 1/y qன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், 1/z rன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த வேல்யூஸ் இங்க ஈக்குவேஷன்ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. 1/xக்கு பதிலா நம்ம வந்து pன்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா டிவைட்ல 2 இருக்கு. அப்போ p/2 பிளஸ் இங்க 1/yக்கு பதிலா qன்னு அப்ளை பண்ண போறோம். அப்போ q/4 மைனஸ் 1/zக்கு பதிலா நம்ம rன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்போ r டிவைட்ல 3 இருக்கு. டிவைட்ல 3 ஈக்குவல் டு 1/4 இருக்கு. சரியா? இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோமா? 2 4 3 இந்த 3 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். 2 3 4 எல்சிஎம் 2 டேபிள் 1 டைம் டிவைட் ஆகாது, 2 டைம் அகைன் 2 டேபிள் 1 டைம், now 3 டேபிள் 1 1 1. எல்சிஎம் என்ன வருதுன்னு பாருங்க, 2 into 2 into 3. So LCM answer 12. 2 2s are 4, 4 3s are 12. அப்போ இந்த 3 நம்பருக்குமே நம்ம LCM எடுக்கும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த LCM வேல்யூ கிடைச்சிச்சு இல்லையா, அதால எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பை 12. அந்த LCM ஆன்சரை அப்படியே மொத்தமா எல்லா டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க, 12 into p/2 plus 12 into q/4 minus 12 into r/3 equal to 12 into 1/4. Cancel பண்ணுமா? 2 table 1 time 6 time, 4 table 1 time 3 time, 3 table 1 time 4 time, 4 table 1 time 3 time. Answer balance எழுதுங்க. 6p plus 3q minus 4r equal to 3. இதை ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணும். சரியா? செகண்ட் ஒன் பாருங்க, 1/xக்கு பதிலாக pன்னு எடுத்துக்கணும்னு சொன்னோமா, அதே மாதிரி 1/yக்கு பதிலாக q டிவைட்ல 3 இருக்கனால q/3. சரியா? இதை திரும்ப மாத்தி எழுதும் போது டிவைட் 3 எங்கிட்டு கொண்டு வந்துருங்க, 3p equal to q. இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. தேர்ட் ஒன் கவனிங்க, இதுல நம்ம 1/x 1/y 1/zக்கு பதிலாக pqr ரீப்ளேஸ் பண்ணோம்னா இது என்ன ஆகும்? p மைனஸ் q டிவைட்ல 5 இருக்கு. நெக்ஸ்ட் r டிவைட்ல நமக்கு சாரி மேல 4 இருக்கு இல்லையா, அப்போ 4r 1/zக்கு பதிலாக நம்ம r ரீப்ளேஸ் பண்ணுவோம். நியூமரேட்டர்ல 4 இருக்கு. ஈக்குவல் டு 2 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் 2/15. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் 2/15 இருக்கு. வாங்க இதை சிம்பிளை பண்ணுங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. 2 15s 30, 30 plus 2 32 divided by 15. இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா p minus q/5 plus 4r. இந்த ரெண்டு வேல்யூக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் பாருங்க, 15 சொல்லி வரும். அப்போ செக் பண்ணி பார்த்துருங்க. 3 இந்த 5க்கும் 15க்கும் எல்சிஎம், 5க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுங்க. 5 டேபிள் 1 டைம் 3 டைம், now 3 டேபிள் 1 டைம் 1 டைம். ஸோ எல்சிஎம் ஆன்சர் 5 into 3. ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 15. நமக்கு எல்சிஎம் வேல்யூ என்ன வருதோ அந்த வேல்யூ எடுத்து எல்லா டேர்ம்லையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. மல்டிப்ளை பை 15. அப்போ 15 into p minus 15 into q/5 plus 15 into 4r equal to 15 into 32 by 15. 15 cancel ஆயிருமா? இங்க 5 table 1 time 3 time. பேலன்ஸ் வந்து 15p minus 3q plus 15 4s are 60. 60r equal to 32.
இதை ஈக்குவேஷன் 3 எடுத்துக்குவோம். பாருங்க 3 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த கொடுத்த 3 ஈக்குவேஷன்ல நம்ம 1/x 1/y 1/z பதிலா PQR ரீப்ளேஸ் பண்ணி 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். சிம்பிளை பண்ணி இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் PQR வேல்யூ கண்டுபிடிப்போம். செகண்ட் ஈக்குவேஷனை கவனிங்க. Q ஈக்குவல் டு 3P இருக்கு இல்லையா? Q ஈக்குவல் டு 3P. இந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல அப்ளை பண்ணுங்க. Put Q equal to 3P in 1 and 3. The second equation value first line third line replace பண்ணும். first equation apply பண்ணும். 6P plus 3Q minus 4R equal to 3. first equation Q க்கு பதிலா 3P போடுங்க. Q இந்த இருக்கு. 6P plus 3 bracket Q க்கு பதிலா 3P replace பண்ணும். 3 3s are bracket means multiply. 3 3s are 9. 6P plus 9P minus 4R equal to 3. 6P plus 9P answer 15P minus 4R equal to 3. இதை equation 4 வச்சுக்கோம். அடுத்து third equation எடுத்து எழுதுவோமா? பாருங்க 15P minus 3Q plus 60R equal to 32. இதுல Q க்கு பதிலா 3P replace பண்ணுங்க. 15P minus 3 bracket Q க்கு பதிலா 3P plus 60R equal to 32. 3 3s are 9. 15P minus 9P plus 60R equal to 32. பாருங்க 15P minus 9P answer 6P plus 60R equal to 32. இதை equation 5 எடுத்துக்கோம். இப்போ fourth equation fifth equation பாருங்க. நம்ம P and R இருக்கிற மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. P and R இருக்கிற மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நமக்கு இதில் டிவைட் ஆகும். 2 டேபிளில் டிவைட் ஆகுமா? 2 டேபிள்லாம் இங்கே வந்து 13 ஒரு ஆன்சரு. எது ஈஸியான வேல்யூன்னு பார்ப்போம். ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம கேன்சல் பண்ணணும் இல்லையா? இங்கே 15P இருக்கு, இங்கே 6P இருக்கு. அப்போ ரெண்டுக்குமே எல்சிஎம் வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கணும். 6க்கும் 15க்கும் எல்சிஎம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 டேபிளில் போடுவோமா? 2 டேபிள்னா 3 டைம் டிவைட் ஆகாது, அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்து 3 டேபிளில் 1 டைம் 5 டைம். நவ் 5 டேபிள் 1 டைம் 1 டைம். எல்சிஎம் என்ன வருது? 2 into 3 into 5. 2 3s are 6, 6 5s are 30. அப்போ நான் Pன்ற வேரியபிளை எலிமினேட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டையும் நான் எல்சிஎம் எடுத்தேன்னா ஆன்சர் 13 கிடைச்சிருக்கு. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே Pயோட கோஎஃபிஷியன்ட்டை 13 மாற்ற போறேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா ஈக்குவேஷன் 4 மல்டிப்ளை பை நமக்கு 15 இருக்கு, 30 மாறணும். அப்போ 15 2ஆல ப்ராடக்ட் பண்ணா 13 மாறிடும். சரியா? அப்போ அந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை 2 அப்ளை பண்றோம். இந்த மல்டிப்ளை பை 2 போட்டோம்னா 15 into 2 30P, 4 2s are 8R, 3 2s are 6. அதே மாதிரி ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நமக்கு 6 இருக்கு, எல்சிஎம் வேல்யூ 13 பார்த்தோம். அப்போ 6 into 5 அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நமக்கு 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 30 வந்துடும். பாருங்க 6 5s are 30P, 65s are 300R. இதை 5 டேபிள்ல ப்ராடக்ட் பண்ணோம்னா 160. 32 into 5 வந்து 160. இப்போ பாருங்க ரெண்டுமே சேம் சைனா, சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் போட்டு சைனை சேஞ்ச் பண்ணீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் ஆயிரும். 30P minus 30P கேன்சல் ஆயிரும். minus 8R minus 300R ஆன்சர் minus 308Rன்னு கிடைக்கும். இங்க 6 minus 160 ஆன்சர் என்ன வரும்னா minus 154 வரும். போத் சைடு மைனஸை கேன்சல் பண்ணிடுங்க.
308 r equal to 154. Multiply 308 அங்கிட்டு போனா divide ஆயிருமா? 154 divided by 308. 154 table 1 time 2 time. So r value 1 by 2 கண்டுபிடிச்சிருக்கேன். r value 1 by 2 கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? இந்த r value equation 4ல அப்ளை பண்ணுங்க. Put in 4. Fourth equationல r க்கு பதிலா 1 by 2 போடுங்க. பாருங்க 15p minus 4r equal to 3. இதுல r value 1 by 2 replace பண்ணுங்க. 15p minus 4 bracket r value 1 by 2 equal to 3. 2 table 1 time 2 time. So 15p minus 2 equal to 3. Minus 2 இங்கிட்டு இருந்தா plus ஆயிருமா? 15p equal to 3 plus 2. Answer 5 கிடைக்கும். 15p equal to 5. P value 5 multiply 15 இங்கிட்டு இருந்தா divide ஆயிருமா? 5 table 1 time 3 time, which implies p value 1 by 3. p value கண்டுபிடிச்சிட்டேன், r value கண்டுபிடிச்சிட்டேன். q value மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அப்போ இந்த q value கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த p value 2ல போடுங்க. put in 2. இதா இருக்குல்லையா செகண்ட் ஈக்குவேஷனு. q வேணும்னா நம்ம 3 p value 3ஆல ப்ராடக்ட் பண்ணும். செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்றேன். இந்த இருக்கு செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன்ல p value 1 by 3 னு அப்ளை பண்றோம். 3 bracket p value 1 by 3 equal to q. 3 table 1 time 1 time 1 equal to q. Therefore q equal to 1. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் எடுத்து எழுதுவோமா? p value என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 by 3. q value 1. r value 1 by 2, which implies p ஓட ரெசிப்ரோக்கல் தான் x. ஸோ x வேல்யூ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 3. q ஓட ரெசிப்ரோக்கல் வேல்யூ y. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 1 ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான். r ஓட ரெசிப்ரோக்கல் வேல்யூ z. அப்ப இத ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 2. Hence the solution. So இதோட இந்த sum complete ஆகுது. Thank you.